இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மதிகேடான ஐசுவரியவான் பற்றிய உவமையை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதிகளிலே நியாயாதிபதி என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. தனக்குத்தானே ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்புகிறவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் என்று இயேசு பேசுகிறாரே அதை குறித்த காரியம் என்ன, இதனுடைய முடிவில் ஒரு கன்க்ளூஷன் ஆண்டவராகிய இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 13ஆம் வசனத்தில், ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எங்கள் 2 பேருக்கு சொத்து தகராறு இருக்குது, கொஞ்சம் பாகம் பிரித்து தந்துட்டு போங்கன்னு சொல்லி கூட்டத்தில் ஒருவன் அவரை கேட்டபொழுது, இயேசு, என்னை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த முதல் வருகையில் அவர் பிரசங்கித்து ஊழியம் செய்த அந்த காரியத்தில் அவர் நியாயாதிபதியாக நான் வரவில்லை என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த நோக்கத்துக்காக வரவில்லை. யோவான் 3:17 அதை தெளிவாக சொல்லுகிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். யோவான் 12:47 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். பிரசங்கம் பண்ணுறேன், நீ கேட்கணும், கேட்கலன்னு சொன்னால் நான் இப்போ உன்னை நியாயம் தீர்ப்பதற்காக நியாயாதிபதியாக நான் வரலை. ஆனால் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அவர் மீண்டும் வரும்பொழுது உலகத்தை நியாயம் தீர்க்கிற காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதற்கு நீ ஒரு நேரம் இருக்குது. இப்போது கொஞ்சம் உனக்குள்ளாக ஒரு மரத்தை எப்படி கொத்தி அதற்கு எரு போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு தேவையான பராமரிப்பெல்லாம் செய்கிறது போல ஒரு பராமரிப்பை செய்யும்படியாக, ஒரு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன், நியாயம் தீர்க்கும்படியாய் வரவில்லை என்று சொல்லி இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த காரியத்தை இயேசு சொல்ல மாட்டார். அப்போஸ்தலர் 10:42 அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் நியாயாதிபதியாக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் தேவனால் என்று சொல்லி இயேசு ஊழியம் செய்த அந்த நாட்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பரலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நியாயாதிபதி அவர் இப்பொழுது அவர் நியாயாதிபதியாக தன்னுடைய 2வது வருகையில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராகத்தான் வரப்போகிறார் என்கிற கருத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதை பார்க்கிறோம். எப்போதையும் விட இந்த நாட்களில் தான் இந்த பேராசைக்கு எதிரான ஒரு எச்சரிப்பானது அதிகம் தேவைப்படுகிறது என்றே சொல்ல வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லி நீ நினச்சி கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றுகிறபடினால விலையேறப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:10 திருடரும் பொருளாசரைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இன்றைக்கு
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலே வாழப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை உண்டாக்கின ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் விலையேறப்பெற்ற வாழ்க்கையாகிய முடிவில்லாத அந்த வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இதுதான் தேவனை குறித்து அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பேர் முதலாக உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பொருளாசை, விக்கிரக ஆராதனையை போன்ற ஒரு பொருளாசை அது இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறத பார்க்கிறோம். கொலேசு சபைக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்கிறோம். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அவர்கள் சோதனைகளில், கண்ணிகளில், மனுஷரை கேட்டில் அமிழ்த்துகிற மதிகேடும் அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று அங்கே பவுல் எச்சரிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து தான் இந்த ஓமையானது வருகிறது. 12ஆம் அதிகாரம் 16 34 வரையிலும் ஒரு பட்டிமன்றம் போல இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஓமையானது லூக்காவில் மட்டும் காணப்படுகிறது. இதில் போதிக்கப்பட்ட சத்தியம் உண்மையானது வேதாகமம் முழுவதிலும் நாம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய, அதாவது தனக்குத்தானே ஐசுவரியவானாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இருதயத்தை அருமையாக ஸ்கேன் பண்ணி காட்டுகிறார். 17 19 வரையிலும் இந்த மனிதனுடைய வார்த்தைகளினால் அவனுடைய சுபாவம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு தேவனுடைய செயலுக்கோ தேவனுக்கோ நன்றி செலுத்துகிற வார்த்தைகளே இல்லை. என் ஆத்துமாவே, எனக்கு அநேக நாட்களுக்கென்று நான் இதை சேர்த்து வைக்க போகிறேன். என் களஞ்சம் பத்தாது, நிறைய விளைஞ்சிருச்சு. களஞ்சத்தை இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன். என் இருதயமே, என் ஆத்துமாவே, உனக்கென்று அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ புசித்து குடித்து நல்ல இளைப்பாரி நீ வாழணும்னு சொல்லி இருதயத்தோடு கூட பேசுகிற காரியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவையில் இருப்போருக்கு உதவிடும் வார்த்தைகள் அவனுடைய வார்த்தையில் இல்லை. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற காரியம் இல்லை. அந்த மனிதன் சுயத்தை மையமாக வைத்தவனும் சுயநலமுடையவனும் தன்னுடைய இன்பத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவனாகவும் அவன் இருந்ததை இதை பார்க்கிறோம். சுயத்தை மையமாக வச்சிருக்கிறான், சுயநலம் உடையவனாக இருக்கிறான், தன்னுடைய இன்பத்தை மட்டுமே சிந்திக்கிறவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி, இதுதான் தனக்குத்தானே ஐஸ்வர்யவனாக இருக்க மனிதன். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. சுயத்தை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை, சுயநலமுடைய வாழ்க்கை, தன்னுடைய இன்பத்தை மட்டும் சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை, தனக்குத்தானே மட்டுமல்ல, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இவனுடைய அந்த யோசனைகளில், திட்டத்தில் தேவனுடைய திட்டமும் இல்லை. மனிதர்களை குறித்து உதவி செய்கிற எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இந்த மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. நிறைய விளைஞ்சிருக்குது, களஞ்சத்தை இடித்து பெருசாக கட்டிடுவேன், அநேக நாட்களுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து வச்சுட்டேன், நான் இனிமே சந்தோஷமாய் வாழப்போகிறேன். மேன்மையான வாழ்க்கை என்பது இது மனிதர்கள் சொல்லுகிற வாழ்க்கை.
நிறைய சேர்த்து சந்தோஷமாய் வாழ்கிறதற்காக போதனை கொடுக்கிறது. இந்த பூமியிலேயே இவ்வளோ நாளோ வாழப்போகிறோம் என்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறது. தேவனுக்கு முன்பாக இது அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். சுயநலம், தன்னுடைய சிந்தனைகள் மற்றும் திட்டங்களில் தேவனை விட்டுவிடுகிற காரியங்கள், அநேக நாட்கள் நாங்கள் உயிர் வாழ்வோம் என மனம்போல வாழ்வது போன்றவை புத்தியீனமானது என்கிறதை வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 4:13-17 வரையிலும் பார்த்தோன்னு சொன்னால், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று இருக்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கனாயிருக்கிறது. எல்லா காரியங்களிலும் நாம் கையிட்டு செய்கிற தொழில்களில், நம்முடைய பிரயாணங்களில் எல்லாவற்றிலும் தேவனை இணைத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சம்பாத்தியத்தில், நம்முடைய உழைப்புகளில், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது ஒரு பங்காக இருக்க வேண்டும். தேவன் அந்த திட்டத்தில் இணைய வேண்டும். தேவனுக்கு தேவையானவைகளை கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று அங்கே எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து தேவன் சொல்லுவது போலவே செய்வது நல்லது. மத்தேயு 6:19-21 வரை பார்க்கிறோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இது தேவனிடத்தில் ஐசுவரியவான். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். வேதத்திலேயே தேவனிடத்தில் ஐசுவரியவான் என்கிற வார்த்தை இந்த பகுதியில் மாத்திரம்தான் வருகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நமது வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் உள்ளது. அவர் விரும்பும் பொழுது அதை அவர் எடுத்துக்கொள்ளுவார், இல்லைனா விட்டு வைப்பார் என்கிற காரியத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். தனக்குத்தானே ஐஸ்வர்யவான் என்ற பதத்திற்கு 17-19 வரையிலும் பார்த்தோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் என்று 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதற்கு அர்த்தம் என்ன? 33-34 படிச்சோன்னா இன்னும் தெளிவாக புரியும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் போதிக்கிறார். இது வேதத்தில் தான் காணப்படுகிறது. பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இது சர்வ ஞானியினுடைய பதில். உலக ஞானியாய் இருந்த சாலமோன் நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பரலோக சொத்துக்கள் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்கிற கருத்துக்களை இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கிறபடினால் கன்க்ளூஷனுக்கு வருகிறார். 22-31 வரையிலும் எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்று உங்கள் ஜீவனுக்காக சரீரத்துக்காக கவலைப்படாதுங்க. காகம் பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும்? மிகவும் அற்பமான காரியங்களே கூட உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீங்க? காட்டு புஷ்பங்கள் அது உழைக்கிறதில்ல, நூற்கிறதில்ல. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவன் அப்படி உடுத்தலை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் புல்லுக்கு தேவன் இத்தனையாய் உடுத்து விட்டார் என்று சொன்னால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வசனம் 30 உலகத்தார் தான் இதை அதிகமாய் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நம்முடைய பிள்ளைகள் எதையாவது ஒரு தேவையை சொல்லிடுச்சின்னு சொன்னால், ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு பணம் வேணும், ஒரு காரியத்தை எனக்கு செய்யணும், ஒரு நன்மை எனக்கு வாங்கி தரணும்னு சொன்னால், நம் எத்தனை நிர்வாகத்தன்மை திறமை இல்லாட்டாலும் கூட நம்மகிட்ட அதை செய்வதற்கு நிர்வாகம் பத்தாமல் இருந்தால் கூட, நம்ம இடத்துல பணம் இல்லாமல் இருந்தால் கூட எப்படியாவது முயற்சி எடுத்து செய்கிறோம். ஆனால் அவருடைய வலது கையில்
ஆண்டவர் தீர்க்காயுச வைத்திருக்கிறார். இடது கையில் செல்வமும் கனமும் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 3:16 பார்க்கிறோம். அவைகளை நமக்கு தரும்படியாகத்தான் அவர் இருக்கிறபடினால உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை கனப்படுத்தும்படியாக, நம்முடைய குறைவுகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்கும்படியாக, நித்திய ஜீவனாகிய தீர்க்காயுசை நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் நம்முடைய தேவைகளை பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்காக அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் 32 பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஏழையாக இருக்கிறதுனாலையோ ஒன்றுமில்லாது இருக்கிறதுனாலையோ வாழ்க்கையின் தேவைகளுக்காகவோ இயேசுவை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். பயப்படாத சிறு மந்தையே, நீ ஏழையாக இருக்கிறியா, ஒன்றுமில்லாமல் இருக்கிறியா, வாழ்க்கையின் தேவையோடு கூட காணப்படுகிறியா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் கொடுப்பார். இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருளாக காணப்படுகிறது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம் தேவைகளை சந்திக்கிறவர், தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுக்கிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் நம்முடைய திட்டத்தில் இருக்கணும். நம்முடைய கையின் பிரயாசங்களில் தேவன் இருக்கணும். நன்றி செலுத்துகிறதில் தேவன் இருக்கணும். மற்றவர்களை நினைப்பதில் தேவன் இருக்கணும். தேவனை மையமாக வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை இன்றைக்கி உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்களிடத்திலும் கூட இவைகளை எதிர்பார்க்க முடிகிறதில்லை. வாஞ்சியோடு கூட அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.